வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங்கை பற்றின ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ போஸ்டிங் எந்த பிளேஸில் போஸ்ட்டு, அப்புறம் ஏஜ் லிமிட், ரிலாக்ஸேஷன், சேலரி பேக்கேஜ், இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். அதாவது ரெக்ரூட்மெண்ட் ஃபார் கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் ப்ராஜெக்ட் அட் சிஎம்சி வெல்லூர். ஸோ இந்த கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் ப்ராஜெக்ட் சிஎம்சி வெல்லூரில் தான் ஆப்பர்ச்சுனிட்டி அவைலபிளாக இருக்குது. அதாவது கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெல்லூர், வைட்லி நோன் அஸ் சிஎம்சி. ஸோ ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் நம்ம சிஎம்சின்னு சொல்கிறோம். இட்ஸ் ஏ ப்ரைவேட் கிறிஸ்டியன் மைனாரிட்டி கம்யூனிட்டி ரன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இன் வெல்லூர். ஸோ வேலூரில் இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் காலேஜ், ஃபெமிலியரான மெடிக்கல் காலேஜ் சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இப்போ நம்ம அவைலபிளாக இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸ் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷியரி கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் சொல்கிறாங்க. இதில் கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட், அதாவது ஃபார்மசிஸ்ட் ப்ராஜெக்ட் போஸ்ட் அதாவது ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக இந்த கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் போஸ்ட் இப்போ வேகன்சி இருக்குது. கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் ட்ரெயினி ஃபார் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்மகாலஜி அண்ட் கிளினிக்கல் ஃபார்மகாலஜி. இதுக்கு குவாலிஃபிகேஷன் ஃபார்ம் டி ஃப்ரம் ஏ ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா ரெகக்னைஸ்டு இன்ஸ்டிடியூஷன் வித் இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட்டட் அண்ட் ப்ரிஃபரபிளி வித் அட்லீஸ்ட் எ இயர் ஆஃப் அடிஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ மேக்ஸிமம் 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும், அதுக்கு மேலே போயிருக்கூடாது. டாக்டர் ஆஃப் ஃபார்மசி டிகிரி கோர்ஸ் முடிச்சிருக்கணும், இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நல்லது சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னா, அசிஸ்டிங் த தெரப்பியூட்டிக் ட்ரக் மானிட்டரிங் சர்வீசஸ், அதாவது மெடிக்கேஷன் கவுன்சிலிங்கு, கிளினிக்கல் டிஸ்கஷன், ஆப்டிமலி டைம்டு பிளட் ஸ்பெசிமென்ஸ், இதெல்லாம் அவங்களுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷனாக. ஓகேவா? அதாவது அசிஸ்டிங் தி டிடிஎம், தெரப்பியூட்டிக் ட்ரக் மானிட்டரிங். ஓகே, மெயினாக. அடுத்து ஃபார்மகோ விஜிலன்ஸ் அவங்களுடைய ரோல். அடுத்து மெடிசின் யூஸ் ரிவ்யூஸ். ஓகேவா? இதெல்லாம் இந்த கிளினிக்கல் ஃபார்மசிஸ்டுடைய ரோலாக இருக்குது இந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்த மட்டும். இல்லை பொதுவாகவே கிளினிக்கல் ஃபார்மசிஸ்டுடைய ரோல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்மகாலஜி அண்ட் கிளினிக்கல் ஃபார்மகாலஜியில் இந்த ஒர்க்கு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஆஸ் பர் இன்ஸ்டிடியூஷனல் ரூல் அகாமடேஷன் நாட் ப்ரொவைடடா. ஸோ அகாமடேஷன் இல்லைன்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு 15th ஜூன் 2024. ஓகே. அடுத்து ஃபார்மசிஸ்ட் ப்ராஜெக்ட், ஓகேவா, ஃபார் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எண்டோக்ரைனாலஜி, டயபெட்டிஸ் அண்ட் மெட்டபாலிசம். இங்கே பார்த்தோன்னா இந்த ஃபார்மசிஸ்ட் ப்ராஜெக்ட் ஒர்க்கு பிஃபார்ம் வித் ஃபார்மசி கவுன்சில் நம்பர். ஸோ ஃபார்மசி கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கணும் நம்ம ஆஸ் பர் நார்ம்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபார்மசி ஆக்ட் 1948 படி நம்ம ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் ஸ்டேட், பர்டிகுலர் ஸ்டேட் இல்லை ஜாயின்ட் ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சிலே நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ எல்லா ஸ்டேட்லேயுமே ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு சில ஸ்டேட்ஸில் ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில் இல்லை அப்படின்னா ஜாயின்ட் ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில் இருக்கும். ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரோடு கேட்குறாங்க. கன்சாலிடேட் பே 32,870 பிஃபார்ம் குவாலிஃபிகேஷனுக்கு. ஏஜ் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா பிலோ 35 இயர்ஸ். நேச்சர் ஆஃப் ஜாப் டு ஒர்க் இன் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் ஆஸ் அ நான் மெடிக்கல் கோஆர்டினேட்டர். ஓகேவா? ஸோ இது மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் இல்லை, நான் மெடிக்கல் கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும், அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பிஃபார்மசி குவாலிஃபிகேஷன் போதும். 32,870 சேலரி. ஓகே. இதில் என்ன அப்படின்னா, ஒன்லி ரெகுலர் மோட் வில் பி அக்செப்டட், ப்ரைவேட் ஆர் கரஸ்பாண்டன்ஸ் வில் பி நாட் அக்செப்டட்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரெகுலர் மோடு தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒர்க் நேச்சர், ஓகேவா, லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு 17th ஜூன் 2024. ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இதில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி.